பிறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸ வாபஸ் வாங்கிட்டா. கெஞ்சி கேட்டேன் சார். இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியல. ஆனா வேற என்ன நோக்கமா இருக்கும் அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சுங்க. நாம இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் பூஜோட வாழ்க்கைக்கு தான் ஆபத்து. நான் உடனே கிளம்புறேன். நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. இல்ல இல்லைங்க, வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இந்த காயம் ஒன்றும் பெரிய காயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒருத்தன் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறேன்? பாவம், என் தங்கச்சி படுற வலி வேதனைக்கு மத்தியில இதெல்லாம் ஒரு வழியே கிடையாது. நீங்க வாங்க, நம்ம உடனே கிளம்பலாம். நான் வரேன். இல்ல வேண்டாங்க, நீங்க கொஞ்சம். அட இல்லைங்க, அதான் நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒண்ணு இல்லைங்க, நீங்க வாங்க போலாம். அதான் மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்றாருல, சேர்ந்தே போயிட்டு வாங்க. அப்பதான் மாப்பிள்ளைக்கு அந்த கீர்த்தியோட லட்சணம் தெரிய வரும். சரி வாங்க, சேர்ந்தே போலாம். ஒரு நிமிஷம், நான் மயில உடனே கோவிலுக்கு கிளம்பி வர சொல்றேன். சரிங்க. செல்வி. சொல்லு செல்வி. மயிலு, ஒண்ணு இல்ல, பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு உன்னால உடனே வர முடியுமா? என்ன செல்வி, என்ன விஷயம்? ஏன் இவ்ளோ அவசரமா கிளம்பி வர சொல்ற? எல்லாம் பூஜாவோட விஷயம் தான் மயிலு. நீ உடனே கிளம்பி வா. நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். பூஜா விஷயமா? சரி செல்வி, நான் பக்கத்துல தான் இருக்கேன். உடனே கிளம்பி வரேன். சரி மயிலு. சரிங்க, கிளம்பலாமா? வாங்க வேலு. அப்பா அம்மா, நாங்க போயிட்டு வரோம். மாப்பிள்ளை கார் எடுத்துட்டு போங்க. சரிம்மா. சரி, போயிட்டு வாங்க வேலு. ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சவன் மழைக்கு கூட கோயில் பக்கம் ஒதுங்கினதில்ல. இந்த பூஜாவை பழி வாங்கறதுக்காக பட்டையெல்லாம் அடிச்சுட்டு பழம் மாதிரி உட்கார்ந்துருக்கேன். இதெல்லாம் என் தலை எழுத்து. இந்த கல்யாணம் முடியட்டும். நான் படுற இந்த கஷ்டம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவளுக்கு வட்டியும் முதலுமா தரேன். ஏய், என்னையா அது? சுந்தர் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இந்த கோயிலுக்கு தானே அவனை வர சொன்னோம். நான் தான் செல்வி அண்ணி வருவாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்களும் யாரையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ணி, என்ன அண்ணி? வாங்க போய் சாமி கும்பிடலாம். வா பூஜா. ஏய், ஹாய் பூஜா. ஏய், நீயா? நீ எப்படி இங்க? என்னங்க, நான் வரேன்னு உங்ககிட்ட சொல்லலையா? அது சொல்லிதான் கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். அண்ணி, இது உங்க வேலை தானா? இதுக்கு தான் என்ன வெளியில கூட்டிட்டு வந்தீங்களா? இப்ப ஏன் நீ கோவப்படுற? என்ன இருந்தாலும் சுந்தர நீ கல்யாணம் பண்ணிக்க போற. நீ ஏதோ அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசினா எல்லா விஷயமும் சரியாயிடும். உங்க எதிர்காலத்துக்கும் அதான் நல்லது. நல்லதுக்காக தான் சொல்றேன் பூஜா. இவன் கூட நிச்சயம் ஆனப்பவே என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தியேட்டர்ல படம் போட்டு காமிச்ச மாதிரி தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இவனை பத்தி தெரிய என்ன இருக்கு? வாங்க வீட்டுக்கு போலாம். பூஜா, இங்க பாரு பூஜா, நீ ரொம்ப நேரம் எல்லாம் சுந்தர் கிட்ட பேச வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நீ நின்னு பேசிக்கிட்டு இரு. நான் அதுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னாவே வீட்டுக்கு போலாம். 5 நிமிஷம் இல்ல,
5 செகண்ட் கூட என்னால இவங்கிட்ட பேச முடியாது. இப்ப நீங்க என் கூட வருவீங்களா இல்ல நானே வீட்டுக்கு போவா? பூஜா, நீ என்ன கட்டிக்க போறவன் நினைச்சு பேச வேணாம். சும்மா ஒரு ஸ்ட்ரேஞ்சரா நினைச்சு என் கூட ஒரு 5 நிமிஷம் பேசு. முடியாது. அண்ணி வாங்க கிளம்பலாம். பூஜா, சும்மா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. உன் அண்ணன் தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சுந்தர பார்த்து பேசிட்டு வர சொன்னாரு. நீ ஏன் பேச்ச கேட்க வேண்டாம், ஆனா உன் அண்ணன் பேச்ச கேப்பல்ல. அண்ணனா? ஆமா, இப்ப என்ன சொல்ற? சுந்தர், அவ பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவ சின்ன பொண்ணு, நீதான் பக்குவமா பேசி புரிய வைக்கணும். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் சாமி கும்பிட்டு வரேன். சரியா? சரிங்க. பூஜா என்ன சொன்னாலும் எனக்கு கோவமே வராது. நான் அவ மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். ஆனா அவளுக்கு தான் அது புரியல. கண்டிப்பா பூஜா இன்னைக்கு என்ன புரிஞ்சுப்பா. நீங்க பயப்படாம போங்க. சரி. செல்வி வாங்க உள்ள போய் பூஜாவை போய் பார்த்து ஐயோ பேசிட்டு வரலாம். இல்ல வேலு, இப்போ நாம கோயிலுக்குள்ள போக போறதில்ல. என்னங்க சொல்றீங்க? அந்த கீர்த்தி பூஜாவை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரியல. அது தெரியாம நாம உள்ள போனா அது சரியா இருக்காது. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் கோயிலுக்குள்ள போய் பூஜா எங்க இருக்கா, அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வாங்க. அது வரைக்கும் நானும் வேலுவும் காருக்குள்ளே இருக்கும். என்ன இவன் கூட நான் தனியா பண்ணுமா? செல்வி, எதுக்கு இப்படி கோத்து விடுற? மயிலே, தனியா போனா உன்ன கிட்னாப் பண்ண போறேன். அதான் சொல்றாங்கல்ல, உன்னைய பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்து உன் ஃப்ரெண்ட் கிட்ட விட்டுறேன். மயிலு, கோவப்படாத. எனக்காக கொஞ்சம் பக்கோடா கூட போயிட்டு வாயேன். அங்க சூழ்நிலை நம்ம எதிர்பார்த்தபடி இருந்தா நானும் வேலுவும் கோயிலுக்குள்ள வரும். சரி, உனக்காக போறேன். வாப்பலாம். ஏய், உள்ள வாப்பலாம். ஏய் போடா. வேலு, வாங்க நம்ம காருக்குள்ள இருக்கலாம். பூஜா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் தப்பு பண்ணதா இல்லைன்னு சொல்லல. தப்பு பண்ணவங்க யாருமே திருந்துறது இல்லையா? நான் பண்ண தப்ப உணர்ந்துட்டேன் பூஜா. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் அதை மனசார ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ பூஜா, ப்ளீஸ் பூஜா. இங்க பாரு, நீ என்னதான் டயலாக் விட்டாலும் இது எதுவும் உண்மை இல்லைன்னு தெரியும். வெறும் நடிப்பு தான் தெரியும். உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எங்க காணோம்?